இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சௌந்தரராஜன். காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் இப்போ தான் கிடச்சிருந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பர் நேற்றைய நியூஸ் பேப்பர், சரிங்களா? இந்த நியூஸ் பேப்பருடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால அந்த நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நியூஸில் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்துக்காக, இந்த ஒரு சின்ன அறிக்கைக்காக நிறைய விதமான விவாதங்கள் போயிட்டுருக்குது, நிறைய குழப்பங்களும் போயிட்டுருக்குது. இப்போது இதை பற்றின ஒரு தெளிவு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த அறிவிப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது முந்தைய அரசாங்கம், ஏடிஎம்கே அரசாங்கம் இருக்குது இல்லைங்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம், அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா 58 வயசுலேருந்து வயது உயர்வு செஞ்சுருந்தது, ஓய்வு பெறும் வயதை. அதை வந்து திரும்பவும் 58 வயசாகவே ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லி தீவிரமான யோசனை செஞ்சிட்ருக்குறாங்க. அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்றது இன்று சாயந்தரம் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமாவே வந்து பார்த்தோன்னாக்கா புதுசாக நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா, அல்லது இந்த 2020 உடற்தகுதி தேர்வு நடைபெற போகுது இல்லைங்களா, இந்த பேட்சு கூடயே அந்த வேக்கன்சியும் சேர்த்துருவாங்களா அப்படின்றது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய போகுது. ஆனால் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தெரியல. எப்படி வந்து அவங்க வேக்கன்சியை வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்கன்சியை ஆட் பண்ண முடியும். அரசாங்கம் நினைத்தால் ஒழிய இதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணியிருக்குதுன்னா அதை அவங்களால பண்ண முடியும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்போ வந்து காவலர் பணியில் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறது, அதனால் வந்து பார்த்தோன்னா அதை சமாளிக்கும் விதமாக வந்து பார்த்தோன்னா இந்த அவசர முடிவு எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் போய்ட்டு கேஸ் பண்ணவும் முடியாது. நிறைய பேர் சொல்கிறீங்க 54 கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான், அப்போ 50 கட் ஆஃப் வச்சுருக்கிறவனு வந்து பார்த்தோன்னா 15க்கு 15 அடித்தானா 65 வரப்போகுது, அப்போ அவனும் உள்ளார வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 22ஆம் தேதி 26லேருந்து உடற்தகுதி தேர்வுகள் நடைபெற போகுது. அப்போ 54க்கு கீழே இருக்கிறவங்கள கூப்பிட்டு எப்போ அவங்களுக்குலாம் உடற்தகுதி தேர்வு நடத்தி இதெல்லாம் சாத்தியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க, அப்போ இந்த மாதிரி வேக்கன்சி ஆட் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு. இது சாத்தியம்தான். அரசாங்கம் நினைச்சா இது கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஏற்கனவே இப்படி பண்ணியிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அதனால் அதை மேற்கோள் காட்டி கூட இந்த மாதிரி செய்ய முடியும். எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லாத ஒரு சரியான விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இன்று நடக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை மீண்டும் 58ஆக குறைக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் சரியான முடிவு எடுக்கப்பட்டு 58ஆக மீண்டும் குறைக்கப்பட்டால் கண்டிப்பாக 19,541 வேக்கன்சியை இந்த பேட்ச் கூட ஆட் பண்ணுவாங்க. உடனே வந்து பிஆர்எஸ்லாம் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. அரசாங்கம் நினச்சதுன்னா ஒரே ஒரு மெமோ தான். ஒரு மெமோ பாஸ் பண்ணாக்கா எல்லா வேலையும் உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போது ஒரு வலிமிகுந்த ஒரு உணர்வை என்னால் உணர முடியுது. அடுத்த கால்ஃபரை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு காக்கி உடை அணிய முடியாதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சரியாக தெரியாதுங்க, நானே ஒரு டெஸ்ட் பேட்ச் குரூப் வச்சுருக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட 250 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தோன்னாக்கா வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிலமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கால்ஃபர் வரும். நான் வந்து டிசம்பரில் கால்ஃபர் வரும் அப்படின்னு உறுதியாக உங்களுக்குலாம் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு 2-3 மாதம் தள்ளி போகும். ஆனால் உங்களுக்கும் கால்ஃபர் வரும். வேக்கன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை சமாளிக்க முடியாமல் தான் இந்த பேட்சிலே சேர்க்க பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அரசு உத்தரவு போட்டு இந்த 19,541 வேக்கன்சி இது கூட ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த கொரோனா காலகட்டத்தினால இவ்வளவு நாட்களாக அந்த உடற்தகுதி தேர்வு நடைபெறாமல் இருந்தது. இவ்வளவு நாட்களாக இழுத்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த 11 மாதத்துக்கான வேக்கன்சி தான் இதில் ஆட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் வீணாக குழப்பிக்காதீங்க. நீங்கள் கண்டினியூஸாக படிங்க. உங்களுக்கான வெற்றி வரக்கூடிய காலம் மிக விரைவில் தான் இருக்கிறது. எக்ஸாம் எழுதி முடிச்சதுலேருந்து மார்க்கு கம்மியாக வருதோ அதிகமாக வருதோ, கட் ஆஃப் எவ்வளோ வருதோ, எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள், நிறைய விதமான வழிகளை அனுபவித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த நிறைய நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, இன்னும் 2 நாட்களில் இதற்கான அஃபிஷியலான மெமோ பாஸ் ஆக போகுது. 2020 பேட்ச் கூட அந்த வேக்கன்சி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது புதுசாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் வச்சு புது பேட்சை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீணாக போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபிசிக்கலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.